சேவை செய்யணும்னு நினச்சாக்கா கார்த்தி, சூர்யா, சிவகுமார் எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்காம நிற்கிறாங்கய்யா. நீ ₹1 நோட்டு புக் வாங்கி கொடுத்துட்டு நான் கொடுத்தேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற. வியாபாரம் பண்ண பார்க்குறேன். அப்போவே தெரியுது இந்த ₹1 நோட்டை நீ வந்து ஆட்சிக்கு வந்தோடனே எடுத்துருவேன். அப்போவே தெரியுது நீ என்ன பிளான் பண்ணுற. இப்போ சிவகுமார் சார் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நடிகர் தமிழ் சினிமாவில். அவரோட மகன் வந்து சூர்யா. அப்படி இருந்துமே ஓப்பனிங் வந்து அவருக்கான இந்த இடத்த பிடிக்கிறதுல ரொம்பவே கஷ்டப்பட்டார்னு சொல்லுவாங்க. அது அவர் நடிக்கிறதுக்கு வரல. அவர் படிச்சுட்டு ஒரு கம்பெனியில் இதாக இருந்தார், சிஇஓவாக இருந்தார். அவர் இந்த மணிரத்னமாக யாரோ பிடிச்சி எடுத்துக்கிட்டு வந்து சினிமாவில் கொண்டு விட்டார். அவர் விருப்பம் இல்லாமல் தான் வந்தார். ஆனால் எல்லாருமே சொன்னாங்க இவ்வளோ பர்சனாலிட்டியோட அந்த பையன் இருக்கா, அப்படி ஏன் சினிமாவில் விட்டேன்னா சிவகுமாருக்கு அந்த எண்ணம் இல்லை, நடிப்பு வேணாம் தான் அவர் நினச்சார். அப்புறம் வந்து எல்லாரும் வற்புறுத்தி சொன்னதுக்கு பிறகு தான் அவர் சினிமாவுக்கு வந்தார். எதிர்பார்த்த மாதிரி எடுபட்டார். அப்புறம் பார்த்தா அவர் தம்பி அவரை தூக்கி அடிச்சுட்டு போகிற அளவுக்கு அவர் விட்டார்.